நாராயணி. வணக்கம். நான் சொர்ணலட்சுமி ஜோதிடர், வேலூர் வேலப்பாடியிலிருந்து பேச வந்திருக்கேன். முக்கியமாக இப்போ சனி பெயர்ச்சி பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சனி பெயர்ச்சி பற்றி சில விஷயங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். சனி இப்போ கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரமாகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரமாகிறது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றது பொதுவான விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான சனி பெயர்ச்சி பலன்களை நான் சொல்லிட்டு வரேன். இப்போது கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் ஆகிறது. சனி பார்த்திங்கன்னா சூரியனோட சேர போகிறார். அதாவது சனி சூரியனோட சேர்றது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. பொதுவாக இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும், போர் அபாயம் அதிகமாக இருக்கும், மூன்றாவது உலக போர் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சனி சூரியன் ஒன்றா சேர்றது சில மாத காலங்கள் சூரியன் கூட இருக்கிறது அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஸோ ஆரம்ப கட்டத்தில் பொது பலன் சனி பெயர்ச்சி பொதுவாக நல்லா இருக்காது. அதாவது அந்த சனி சூரியன் இணைவு விலகி சித்திரை மாதம் சூரியன் மேஷராசிக்கு போன பிறகு ஓரளவுக்கு இந்த போர் அபாயங்கள், வீரியங்கள், அப்புறம் சேதாரங்கள், இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது, சனி என்னென்ன மந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எந்த விஷயங்கள் எடுத்தாலும் நமக்கு காரிய தடைகளை உண்டு பண்ணும். அதனால் சனியை மந்தன் சொல்லுவாங்க. இருந்தாலும் சனி மாதிரி கொடுக்குற கிரகம் இல்லை, சனி மாதிரி கெடுக்கிற கிரகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சனி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் தான் கொடுப்பார். சனி ஏன் பார்த்து எல்லாரும் பயப்படுறோம்னா அவர் நீதிமான், நீதி அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி நம்ம கரெக்டாக உழைப்புகளை கொடுத்தா தான் அதுக்கேற்ற பலன் கிடைக்கும். சனி எதை விரும்புவார்னா உடல் வருத்தி வேர்வை சிந்தி நம்ம செய்யும் போது தான் சனி நிறைய ஏற்றங்களை எல்லாருக்கும் செய்வார். அதனால் உடல் வருத்தி செய்கிறது, அதாவது இப்போ பொதுவாக சனி இப்போ ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குது. இப்போ சில பேருக்கு 12ல் சனின்னு சொல்கிறோம், அர்த்தாஷ்டம சனி சொல்கிறோம், அஷ்டம சனி சொல்கிறோம். எதுவாக இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி உடல் வருத்தி நம்ம செய்யும் போது, உடல் உழைப்புகளை அதிகமாக கொடுக்கும் போது நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மே மாதம், அதாவது குரு பெயர்ச்சி மே மாதம் வரும்போது இந்த சனியை பார்க்கும் போது 9ஆம் பார்வையாக இந்த சனியை பார்க்குறாரு. இதனால் சனியுடைய கொடூரம், அதாவது கோரத்தன்மை குறையும், வீரியம் குறையும், அதாவது சனிக்கு சுபத்தன்மை கிடைக்கும். ஸோ குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. மே மாதத்துக்கு அப்புறம் மீனராசியில் இருக்கிற சனியை கடகராசியில் இருக்கிற குரு பார்க்குறதால சனி பொதுவாக எல்லாருக்கும் சுப பலன்களை கொடுக்கும். அதாவது இந்த வார் விஷயங்கள், அப்புறம் இயற்கை சீற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனியுடைய பார்வை குரு மேலே படும்போது எல்லாமே சுபத்துவம் அடையும். சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசி தான் முதல் ராசியை நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? மேஷ ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். இப்போ இந்த செவ்வாய் பூமிகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். மேஷ ராசிக்கு 1-8 கூடியவர் செவ்வாய். ஸோ இந்த செவ்வாய் பகவானுக்கு சனி பகை. செவ்வாய் உஷ்ண கிரகம், சனி குளிர்ந்த கிரகம். ஸோ சனிக்கு செவ்வாய் கொஞ்சம் பகையாக இருக்கிறதால, ராசிக்கு 12ல் சனி வர்றதால இதை விரய சனி, பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சனி 12ல் இருக்கிறது ஒரு வகையில் நமக்கு பிரச்சனை தான். இருந்தாலும் தொழில்காரகன், லாபகாரகன் சொல்லுவாங்க மேஷ ராசிக்கு. அதாவது 10-11 கூடிய சனி 12ஆம் இடத்துல சஞ்சாரமாகிறதால உடலை வருத்தி கொஞ்சம் கடின உழைப்பை கொடுத்தாதான் மேஷராசி நேர்களுக்கு நல்ல அதாவது நல்ல பண வளத்தை கொடுப்பார். நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் எந்த விஷயத்தையும் மூவ் பண்ணிங்கன்னா சனி உங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஸோ மேஷராசி நேர்கள் கட்டாயமாக உடல் உழைப்பை கொடுக்கணும், சோம்பலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி இப்போது இந்த நேரத்தில் செய்யணுன்ற விஷயங்களை கரெக்டாக செய்யணும். ஸோ சோம்பலுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு பண்ணலாம், நாளன்னைக்கு பண்ணலான்னு தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா இந்த சனி 12ல் இருக்க சனி நமக்கு விரைய பலனை தான் கொடுக்கும். ஸோ சுறுசுறுப்புக்கு இடம் கொடுக்கணும், சோம்பலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. முக்கியமாக எல்லா விஷயமும் துரிதமாக நம்ம செயல்படணும். பொதுவாக சனி என்ன பண்ணுவார் 12ல்ன்ற போது, சனிக்கு 3, 7, 10 பார்வை இருக்குது. சனி 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறது பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் சொல்லுவாங்க. ஸோ 3ஆம் இடத்தை பார்க்கும் போது நிதானமாக பேசணும், பேச்சில் நிதானம் பண்ணணும். அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க மெஷர் ஆஃப் டாக்னு.
ஸோ பேசும்போது ரொம்ப அளந்து பேசணும். எடுத்தன் கவுத்தன் பேசும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். அதேமாதிரி ஷூரிட்டி கேரண்டி யாருக்கும் ஜாமீன்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ மேஷராசி நேயர்களுக்கு முக்கியமாக சனி 3ஆம் பார்வையை 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தனம், குடும்பம், வாக்கு இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு உபாதைகள் ஏற்பட்டாலும் நமக்கு ராசிநாதன் செவ்வாய் பலமாக இருந்து குரு பார்க்குற இந்த சூழ்நிலையில் நமக்கு தொந்தரவுகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரெண்டாவது, சனி பகவான் 7ஆம் பார்வையாக ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ கெட்ட கிரகம், அதாவது மேஷ லக்னத்துக்கு மேஷ ராசிக்கு நான் சொல்கிறேன், சனி கெட்ட கிரகமாக இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கும்போது 6ஆம் இடம்ன்றது வம்பு, வழக்கு, கடன், வியாதி, ருண, ரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த சனி பார்க்கும்போது நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? ஸோ 6ஆம் இடத்துல நீண்ட நாள் வியாதி இருக்குது, நீண்ட நாள் கடன் இருக்குது, இதெல்லாம் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும். பல வருஷமாக கடனில் இருப்பாங்க சில மேஷராசி நேயர்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி மேஷராசிக்கு வரும். அதாவது 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறதால. குரு சனி 10ஆம் பார்வையாக ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறது தகப்பனார் உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை. அதாவது மேஷராசி நேயர்கள் அவங்களுடைய தகப்பனாருக்கு உடல் நலத்தில் கவனம் தேவை. அதாவது மேஷராசிக்கு 9ஆம் இடம் குரு. ஸோ 9ஆம் இடத்தை குரு 10ஆம் சனி பார்க்கறது தகப்பனாருக்கு உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவருக்கு மெடிக்கல் டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டான நேரத்தில் போடணும். கரெக்டான நேரத்தில் எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ சனி 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறது இந்த மாதிரி சின்ன இடர்பாடுகள் வரும். இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மே மாதம் குரு பெயர்ச்சி, அதாவது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வரும்போது இந்த சனி பகவானை பார்க்கும்போது சனியுடைய அசுப விரயங்கள்லாம் குறைஞ்சி சுப விரயமாக மாறும். ஸோ இந்த நேரத்தில் மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பலமாக இருக்கிறதால நம்ம இந்த சனி பெயர்ச்சியை பற்றி அவ்வளோவா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சனிக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு சொல்லும் போது திருநள்ளாறு போகிறதும், முக்கியமாக சிவ ஆலயத்துக்கு வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். எல்லாத்த விட மிக உயர்ந்த பலன் என்னென்னா, சனிக்கிழமையில் கிரிவலம் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா இந்த சனி கொடூரத்தன்மை குறையும். அதாவது சனிக்கிழமையில் சிவாலயம், அதாவது திருவண்ணாமலை கிரிவலம் போனால் இதுதான் மிக முக்கியமான பரிகாரம். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சனி பகவான் மிக மிக யோகமான கிரகம். அதாவது 9, 10 கூடிய கிரகம். பூர்வ புண்ணியகாரகன், கர்மகாரகன், தொழில்காரகன் சொல்லக்கூடிய மிக உயர்ந்த கிரகம் சனி பகவான். ரிஷபராசிக்கு சனி பகவான் ரொம்ப அள்ளி கொடுப்பார். அப்படிப்பட்ட சனி பகவான் 9, 10 கூடியவர் லாபஸ்தானத்தில் வரார். இப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகுது. ஸோ இந்த சனி பெயர்ச்சி முதல் தர யோகமான கிரகம் அப்படின்னு பார்த்தா ரிஷபராசிக்கு தான் கொடுக்கணும். 100க்கு 100 மார்க் கொடுக்கலாம் இந்த ரிஷபராசிக்கு. ஸோ லாபஸ்தானத்தில் யோகாதிபதி சஞ்சாரம் செய்யும் போது சிறு உழைப்பு, அதாவது ஹார்ட் ஒர்க் சொல்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப சீக்கிரமாக எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம்தான் இருக்க போகுது. சனி பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ பூர்வ புண்ணியக்காரகன் லாபஸ்தானத்திலிருந்து ரிஷப ராசியை பார்க்கறது மிக மிக யோகம். 7ஆம் பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தானம், அதாவது புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. காரணம் என்னென்னா, 5ஆம் இடம் நட்பு ஸ்தானமாக இருந்தால் கூட, கன்னி வீடு நட்பாக இருந்தால் கூட பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் நம்ம சின்ன சின்ன கவலைகள் இருந்தால் கூட கொஞ்சம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். 10ஆம் பார்வையாக சனி பகவான் பார்த்திங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது 8ஆம் இடம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா பல நாள் நீண்ட நாள் வியாதி, நீண்ட நாள் கடன், நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே சுமூக தீர்வு கிடைக்கும். ஸோ இந்த சனி பெயர்ச்சி ரிஷபராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து மிதுன ராசி நேயர்கள். மிதுன ராசிக்கு சனி பெயர்ச்சி ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வரார். ஸோ இந்த ராசிக்கு கூட பார்த்திங்கன்னா 8, 9 கூடிய கிரகம் சனி பகவான். ஸோ 9ஆம் அதிபதி ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் வர்றது ரொம்ப நல்ல விஷயந்தான். மிதுன ராசிக்கு ஒரு 80% மார்க் நம்ம கொடுக்கலாம்.
ரிஷபராசியை கம்பேர் பண்ணும்போது 80% நம்ம கொடுக்கலாம். ஸோ மிதுன ராசிக்கு 9 கூடிய கிரகம் 10ஆம் இடத்துல வர்றது மிக மிக விசேஷம். அதாவது 10ஆம் இடம்ன்றது தொழில், நல்ல கடினமான உழைப்பில் இப்போது ஒரு பாஸை பார்க்க போகிறோம், அவர் இருக்க மாட்டார், இல்லை ஒருத்தரை சந்திக்க போகிறோம், எல்லாமே நமக்கு இடையூறுவாக தடையாக இருந்தது மிதுன ராசி நேயர்களுக்கு. இனிமேல் அந்த தடைகள்லாம் இருக்காது. ஸோ சனி 10ஆம் இடத்துல வர்றதால வேகம் எடுக்கும், தொழிலில் வேகம் எடுக்கும், புது முயற்சிகள் பலித்தமாகும், எல்லா விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இங்கேயும் நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கே நம்ம யோசனை பண்ணி சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் பண்ணாதான் இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற சனி மிதுன ராசிக்கு வெற்றியை கொடுப்பாரு. ஸோ சனி பகவானுக்கு 3ஆம் பார்வையாக ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறது இடமாற்றம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தூக்கம் கொஞ்சம் குறையும் 12ஆம் இடத்தை சனி பார்க்குறதால. அடுத்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறார், அதாவது கன்னி ராசியை. மிதுன ராசிக்கு 4ஆம் இடம் கன்னி. ஸோ 4ஆம் இடம்ன்றது மாத்தூர் ஸ்தானம், அம்மாவுடைய ஸ்தானம். ஸோ அம்மாவுக்கு உடல் நலத்தில் கவனம் தேவை. அவங்களுக்கு நேரத்துக்கு மாத்திரை மருந்துகள் கொடுக்கறதெல்லாம் மிதுன ராசி நேயர்கள் வீட்டில் இருக்க வயதானவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும், சரிங்களா? அதேமாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். 4ஆம் இடம்ன்றது வண்டி வாகன ஸ்தானம். ஸோ கவனமாக நம்ம ட்ராவல் பண்ணணும். ரொம்ப பயப்படுற அளவுக்கு இல்லை. ஏன்னா புதன் சனிக்கு நெருங்கின கிரகம், நட்பு கிரகம். ஸோ உங்களுக்கு நல்லது தான் பண்ணும், சரிங்களா? அடுத்து 10ஆம் பார்வையாக சனி பார்த்திங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார், அதாவது தனுசு வீடை பார்க்குறாரு. ஸோ 7ஆம் இடம் என்ற போது கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யமெல்லாம் இருக்கும். பட் மிதுன ராசி நேயர்கள் மனைவி சம்மந்தப்பட்டவங்க, அதாவது கணவன் மனைவி சம்மந்தப்பட்டவங்க, ஸோ கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறு உடல் உபாதைகள் கொடுக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறதால. அதேமாரி பார்ட்னர்ஷிப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். பட் எல்லாமே சுமூகமாக இருக்கும். ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு 80% நன்மையை தான் செய்வார். ஏன்னா புதனுக்கு சனி நட்பு கிரகன்றதால. அடுத்து கடகராசி, அதாவது காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசி கடகராசி. கடகராசிக்கு இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா பெரிய மூச்சு விடணும். அதாவது அஷ்டம சனி விடுதலையாகி 9ஆம் இடத்துக்கு வரார். 8ஆம் இடம் தான் வெரி வெரி டேஞ்சரான இடம். அதாவது அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடகராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சனி 9ஆம் இடத்துக்கு வர்றது, அதாவது பேஷண்ட் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஐசி வார்டிலேருந்து நார்மல் வார்டுக்கு வந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். என்ன இப்படி சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவது அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும். 8ஆம் இடம்ன்றது ரொம்ப இருளான இடம். அந்த இடத்துல இருந்து 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் யோகஸ்தானத்துக்கு வரும்போது எந்த பாவ கிரகமும் 9ஆம் இடத்துக்கு வரும்போது நல்லது செஞ்சு ஆகணும். ஸோ 8லேருந்து 9க்கு வரும்போது உங்கள் மிகப்பெரிய ரிலீஃப். அதுக்கு தான் அந்த ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். ஸோ சனி 9ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, 9ஆம் இடம்ன்றது ராசிக்கு 9ஆம் இடம் தகப்பனாருடைய ஸ்தானம். ஸோ தகப்பனாருடைய உடல்நிலை கடகராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக ஒரி பண்ணுற மாதிரி இல்லை. சரி, 9ஆம் இடம் குருவுடைய வீடாக இருக்கிறதால ஸோ ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி வர்றது இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதாவது 8ஆம் இடத்தை கம்பேர் பண்ணும் போது இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கடகராசி நேயர்களுக்கு ஒரு 70% மார்க் கொடுக்கலாம் நம்ம. ஸோ 9ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் 3ஆம் பார்வையாக ராசிக்கு 11ஆம் இடத்தை கொடுக்குறார். ஸோ பாக்யஸ்தானத்திலேருந்து 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானத்தை பார்க்கும்போது கடகராசிக்கு நல்ல லாபங்களை கொடுப்பாரு. இங்கேயும் கடின உழைப்பு மூலியமாக தான் கொடுப்பார். ஏன்னா அஷ்டமாதிபதியாக வர்றதால 9ஆம் இடத்துக்கு வரும்போது அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டார். பட் அஷ்டம சனியை கம்பேர் பண்ணும்போது 9ஆம் இடம்ன்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ அது மிகப்பெரிய ரிலீஃப். அதுக்கு தான் அந்த உதாரணத்தை சொன்னேன். ஸோ 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை கடகராசிக்கு சனி பகவான் பார்க்குறார். அடுத்து 7ஆம் பார்வையாக கடகராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் பார்வையாக 3ஆம் இடம்ன்றது இளைய சகோதரனை குறிக்கக்கூடிய இடம். ஸோ 3ஆம் இடம் இப்போ சிறு பிள்ளைகள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த உயர்கல்வின்னு சொல்கிறத விட அது கீழே பார்த்திங்கன்னா ஆரம்ப கல்வி. அந்த ஆரம்ப கல்வி நேர்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு கல்வியில் சிறு சிறு தடைகள் இருக்கும்.
படித்தது சரியாக புரியாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து 3ஆம் இடம்ன்றது வந்து கடகராசிக்கு பார்க்கும்போது இளைய சகோதரன் சம்மந்தப்பட்டதும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதுலேயும் கல்வி சம்மந்தப்பட்டதுலேயும் கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா 10ஆம் பார்வையாக கடகராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது மிகப்பெரிய உங்களுக்கு டபுள் போனஸாக சொல்லலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுவாக எல்லாருக்குமே வந்து ராசி லக்னத்துக்கு 6ஆம் இடம்ன்றது ருண ரோக சத்ரு, அதாவது எதிரி தொல்லை, கடன் தொல்லை, வியாதி, அதே மாதிரி கடன் நிவர்த்தி ஆகிறது, ஆரோக்கியம் ரிக்கவர் ஆகிறது. ஸோ 6ஆம் இடத்தை வந்து பாவகிரகமாகிய சனி 10ஆம் பார்வையாக அதாவது தனுசு வீட்டை பார்க்குறார். அதாவது கடகராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ நீண்ட நாள் கடன்கள், நீண்ட நாள் வியாதிகள், நீண்ட நாள் மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் என்ன வியாதின்னு தெரியாமே மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சில பேருங்க ரொம்ப நாளாக. ஏன்னா இந்த அஷ்டம சனி அந்த மாதிரி கொடுமைப்படுத்திருக்கும். ஸோ 6ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது இதுதான் வியாதி, இதுதான் மருந்துன்னு கரெக்டாக டயக்னைஸ் பண்ணுறக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டுடும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா கடகராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பார்க்கறது நல்ல விஷயம், எல்லாத்துலேயும் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? சிம்மராசி நேயர்கள், சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா 7ல் சனி, அதாவது அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 7ல் இருக்கிற சனி அஷ்டமத்துக்கு வராரு. இப்போ நான் கடகராசிக்கு என்ன சொன்னேன், 8ல் இருக்க சனி 9க்கு போகிறாருன்னு சொன்னேன். சிம்ம ராசிக்கு கண்டக சனி, சப்தம சனின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்து சனி 8க்கு போகிறார். ஸோ மிக மிக கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, வண்டி வாகனத்தில் கவனம் தேவை, கணவன் மனைவி இடையே உறவு சம்மந்தப்பட்டது கவனம் தேவை. ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு பகை கிரகம். சரிங்களா? அதனால் எப்படி மேஷராசிக்கு நான் ஒரு 50% கெடுதல் சொன்னனோ இதில் 80% கெடுதலாக சிம்மராசிக்கு எடுத்துக்கணும். ஏன்னா சூரியனுக்கு சனி பகை. ஸோ 7ஆம் இடத்துல இருக்கிற சனி 8க்கு போகிறது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை. கட்டாயமாக சிம்மராசி நேயர்கள் நிச்சயமாக பரிகாரம் பண்ணிக்கணும். ஸோ இவங்களுக்கு பரிகாரம்னு பார்த்திங்கன்னா சிவாலய வழிபாடு, முக்கியமாக வந்து திருவண்ணாமலை கிரிவலம் சனிக்கிழமையில் போகிறது, ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது உணவு தானம் பண்ணுறது, நிழல் அதாவது கொடை தானம் பண்ணுறது, சிவாலயத்தில் எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, அதாவது விளக்கெண்ணெய் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைங்கரியங்கள் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடலாம். எதையும் அவசரமாக பண்ணாமல் ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். எதுவும் ஓவர் ரிஸ்க் எடுத்து சிம்மராசி நேயர்கள் இந்த சனி பெயர்ச்சியில் பண்ண வேண்டாம். வேணும்னா ரிஸ்க் எடுக்கணுன்னா கடகராசிக்கு குரு வரும்போது 9ஆம் பார்வையாக சனி பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கொடூரத்தன்மை குறையும், வீரியம் குறையும், சனியுடைய பவர் குறையும். அப்படி இருக்கும்போது நம்ம சிம்மராசி நேயர்கள் மே மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. மே மாதத்துக்குள்ளே இந்த சனி பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை. அதனால் ரொம்ப கவனம் தேவை. சரிங்களா? சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி ராசி, கன்னி ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வராரு. 7ஆம் இடம் அப்படின்றது சப்தம சனி. ஸோ 8க்கு வரும்போது தான் நமக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். 7ல் வர சனி பரவாயில்லை. காரணம் என்னென்னா கன்னி ராசிக்கு வந்து சனி வந்து நட்பு கிரகம். ஏற்கனவே நான் மிதுனத்துக்கு சொன்ன மாதிரி கன்னிக்கு மிதுனத்துக்கு அதிபதி புதன், புதனுக்கு சனி வந்து நட்பு. ஸோ நட்பு கிரகம் 7ஆம் இடத்துல இருந்து ராசி கட்டத்தை, அதாவது ராசின்றது நம்ம உடல், நம்ம ராசி கட்டத்தை பார்க்குறதால நமக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு நம்ம ரொம்ப பயப்படக்கூடாது. இந்த கையில் மாத்திரம் இந்த கையில் வேலைன்ற மாதிரி நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து சோர்ந்து போகக்கூடாது. கன்னிராசி நேயர்களுக்கு 7ல் இருக்கிற சனி மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுக்காது. கன்னிக்கு 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கறது நிறைய முயற்சிகளுக்கு நமக்கு ஏற்றத்தை கொடுக்கும். 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கறது உடல் நலத்தில் கவனம் தேவைன்னு சொன்னேன். அதே சமயம் புது முயற்சிகள் நமக்கு நடக்கும். புது விஷயங்கள், நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கன்னிராசிக்கு பஞ்சமாதிபதியாகவும் வராரு. ஸோ 5 கூடியவன் 7ல் வரும்போது பிள்ளைகளால் சுப விரயங்கள் நடக்கும். பிள்ளைகளுக்கு நம்ம ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தி வைக்க வேண்டியது வரும். ஸோ கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வர்றது இந்த மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரியங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். 10ஆம் பார்வையாக கன்னிராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கும்போது கன்னிராசி நேயர்கள், அதாவது தாய்க்கு, தாயுடைய ஸ்தானம் 4ஆம் இடம்.
ஸோ அம்மாவுக்கு உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ணுற வண்டிகள் அடிக்கடி சர்வீஸ் பண்ணிக்கணும். நிறைய ரிப்பேர்கள் செலவுகள் வரும். ஈவன் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் கூட அடிக்கடி ரிப்பேர் ஆகும். 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், உங்களுடைய லக்ஸுரினஸ். ஸோ அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் கொடுத்தா கூட பெரிய பாதிப்பு இருக்காது. ஸோ இந்த பெரிய பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னா இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஸோ வண்டி சின்ன ரிப்பேர் இருக்கும் போதே நம்ம சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி அதிகமாக செலவு பண்ணி நம்ம வேறு வண்டி வாங்கிக்கிறது, மொபைலில் வேறு மாற்றிக்கிறது, அந்த மாதிரி வீண் செலவுகளை நம்ம தவிர்க்கணும். ஸோ இந்த 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்துல பார்க்கும்போது அம்மாவுக்கு உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 7ல் இருக்கிற கண்டக சனி, அதாவது சப்தம சனி மிகப்பெரிய கெடுதல் பண்ணாது. ஒரு 65% மார்க் நம்ம கொடுக்கலாம். துளாராசி நேயர்கள், துளாராசிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரிஷப ராசிக்கும் துளாராசிக்கும் டபுள் போனஸ். இந்த சனி பெயர்ச்சி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது ரிஷபராசி துளாராசி. இவங்க 2 பேருக்குமே சனி யோகாதிபதி. ஏன்னா துளாராசிக்கு பஞ்சமாதிபதியாக 5 கூடியவனாக வராரு. ஸோ 5 கூடிய கிரகம் சுப கிரகம். ஸோ ரிஷபராசிக்கு அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரனுக்கு சனி நட்பு. ஸோ நட்பு கிரகம் 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாருன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும் அவருடைய பார்வைகள் 3ஆம் பார்வை 8ஆம் இடத்தையும், ராசிக்கு 12ஆம் இடத்தையும், 10ஆம் பார்வையாக ராசிக்கு 3ஆம் இடத்தையும் தனுசு வீட்டையும் பார்க்கறதால இந்த சனி பகவான் இடம் மாற்றத்தையும் தொழில் மாற்றத்தையும் புது கடனையும் உருவாக்குவார். ஆனால் எல்லாமே நமக்கு சுபத்துவமாக தான் இருக்குது, பிரச்சனையாக இல்லை. நீங்கள் உங்கள் தூக்கத்தை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதால ஓய்வில்லாமல் வேலை செஞ்சு நம்ம உடம்பை கெடுத்துக்கக்கூடாது. ஸோ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சிவாலய வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. பொதுவாக ராசிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் இந்த ராசிக்கு மட்டும் நான் சொல்கிறேன்னா, இந்த ராசிக்கு நீலக்கல் போட்டால் எந்த வகையிலும் நமக்கு கெடுதல் பண்ணாது. ஸோ துலா ராசிக்கு 5 கூடிய சனி 6ல் மறைஞ்சதால் இந்த 2.5 வருஷ காலம் இவங்க நீலக்கல் போடும் போது சனிக்கு டபுள் போனஸ், அதாவது பூஸ்ட் கொடுத்த மாதிரி. ஸோ துரிதமாக வேலை செய்ய எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், அதிர்ஷ்டத்தை சீக்கிரமாக கொடுக்கும். அதனால தான் நீலக்கல் துலா ராசிக்கு நான் பரிந்துரை பண்ணுறேன். ஸோ சனி திசை இந்த துலா ராசிக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 80% நல்லாயிருக்கும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 3-4 கூடிய சனி 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நல்லதும் சொல்லலாம், ஒரு வகையில் கெடுதலும் சொல்லலாம். ஏன்னா விருச்சிக ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய்க்கு சனி பகை. நான் ஏற்கனவே மேஷ ராசிக்கு சொன்ன மாதிரி தான். ஆனால் செவ்வாய் சனிக்கு பகையாக இருந்தாலும் இங்கே ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி போகிறதால மிகப்பெரிய கெடுதலை பண்ணிட மாட்டார். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம், திரிகோணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். அதாவது விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம் மீனம். மீன ராசியில் சனி வர்றதால விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய கெடுதலை ஒன்றும் பண்ணிட மாட்டார், நல்ல விஷயங்களை பண்ணுவார். பிள்ளைகள் வழியில் சுப விரயத்தை கொடுப்பார். நீண்ட நாள் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமணம் நடக்கும், சுப விரயம் கொடுக்கும். பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நான் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. சனியுடைய 3ஆம் பார்வையாக விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்க்குறது. ஸோ திருமண வாய்ப்பும் உங்களுக்கு நடக்கும் விருச்சிக ராசிக்கு. ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து. அடுத்து 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறார், கன்னி வீட்டை பார்க்குறார். ஸோ விருச்சிக ராசிக்கு 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கும்போது விருச்சிக ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். அதாவது சுகஸ்தானாதிபதி, தைரிய ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சனி, அதாவது 3-4 கூடியவர். ஸோ யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 11ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையும் வெற்றிகளை கொடுப்பார். ஸோ 3ஆம் அதிபதி 11க்கு போகிறது நமக்கு வெற்றி கொடுக்கும். எல்லா விஷயமும் டக்குன்னு வேலை ஆகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி 100க்கு 85% மிகவும் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்கள் சனி பெயர்ச்சி 4ஆம் இடம், அதாவது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டம சனியில் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை பாதி பலன் தனுசு ராசிக்கு கொடுப்பாரு.
அஷ்டம சனிக்கு யார் சொன்னேன்? சிம்ம ராசி சொல்லியிருக்கேன். ஸோ அதனுடைய பாதி பிரச்சனைகள் வந்து தனுசு ராசிக்கு கொடுக்கும். ஏன்னா தனுசு ராசிக்கு 4ஆம் இடம்ன்றது மீனராசி. மீனராசியில் சனி வரும்போது அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டமன்றது அஷ்டமத்தில் பாதி. ஸோ அதனால தான் கஷ்டங்கள் பாதி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் குருவோடைய வீட்டில் சனி சஞ்சாரம் செய்கிறதால இந்த சனி வந்து அவ்வளோ பெரிய கெடுதலை பண்ணிட மாட்டார் தனுசு ராசிக்கு. ஸோ 4ஆம் இடத்துல இருக்கிறதால 3ஆம் பார்வையாக இந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம், புது கடன் இதெல்லாம் உருவாகும். அதாவது தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறார். அடுத்தது 7ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ தொழிலில் கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்தாலும் இடம் மாற்றங்கள். ஸோ இந்த இடத்த விட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகிற நிறைய சலுகைகள் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு நம்மளுக்கு சம்பளம் அதிகமாக இருக்குன்னு ஒரு இடத்துலேருந்து சுவிட்ச் ஓவர் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா திடீர்னு வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏற்கனவே வேலை செஞ்ச இடத்துல நமக்கு சம்பளம் போயிடும். அப்புறம் நீங்கள் 2-3 மாதம் வந்து வேலை இல்லாமல் இருக்க வேண்டியது வரும். அதனால் கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி அடுத்த வேலையை பற்றி யோசிக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சனி பார்க்குறதால தொழிலில் வந்து ஏற்கனவே இருக்கிறத தான் கண்டினியூ பண்ணணும். புது முயற்சிகள் எடுக்கக்கூடாது. ஸோ தனுசு ராசி நேயர்கள் இந்த சனி பெயர்ச்சி 100க்கு 60% மார்க் நம்ம கொடுக்கலாம். மகர ராசி நேயர்கள், மகர ராசிக்கு அதிபதியே பார்த்தீங்கன்னா சனி தான். ஸோ சனி பகவான் வந்து இந்த ராசிக்கு எங்கே இருந்தாலும் அதிக கஷ்டங்களை நஷ்டங்களை கொடுக்க மாட்டார். இன்னும் ஒன்று, இன்றைக்கி கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்களை கொஞ்சம் தள்ளி போடுவார், அவ்வளோதான். ஏன்னா ராசிக்கு அதிபதி நம்ம விரலால் நம்ம கண்ணை குத்திக்கிற மாதிரி. ஸோ மகர ராசிக்கு சனி பகவான் அதிகமான கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். சிம்ம ராசியில் இருக்கும்போது தான் மகர ராசிக்கு அஷ்டம சனி வரும்போது தான் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். மற்றபடி எல்லா இடமும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ வந்து 3ஆம் இடத்துல மீன ராசியில் வரார் சனி. ஸோ ராசிக்கு 3ஆம் இடத்துல மகர ராசிக்கு சனி சஞ்சாரம் செய்கிறது, அதாவது ராசிக்கு அதிபதி சஞ்சாரம் செய்கிறது, புது முயற்சிகள், புது முடிவுகள் எல்லாமே தைரியமாக எடுக்கலாம். 3ஆம் இடம்ன்றது என்ன? இளைய சகோதரம், அதாவது வெற்றி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், வீரிய ஸ்தானம். ஸோ 3ஆம் இடத்துல சனி வர்றது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வேகம் எடுக்கும், வண்டி வேகம் எடுக்கும், அதாவது நம்மளுடைய செயல்பாடுகள் வேகம் எடுக்கும். 3ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கும்போது பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஒன்றும் கொடுக்காது. 7ஆம் பார்வையாக மகர ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறது பாக்கியம். ராசிநாதன் பாக்கியஸ்தானம், அதாவது 9ஆம் இடத்தை பார்க்கறது மகர ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 10ஆம் பார்வையாக, அதாவது ராசிக்கு 10ஆம் பார்வையாக, அதாவது சனி பகவான் 10ஆம் பார்வையாக தனுசு வீட்டை பார்க்கறது மகர ராசிக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடத்தை பார்க்கறது பார்த்திங்கன்னா ஓய்வில்லாத வேலை, அதாவது ரொம்ப பிஸியாக இருப்பீங்க நீங்கள். ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய நித்திரை தூக்கம் ரொம்ப குறையும். இருந்தாலும் அளவில்லாமல் வந்து உங்களுக்கு வேலைகள் வந்துக்கிட்டே இருந்தாலும் நல்லா சம்பாதிப்பீங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம். நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய தூக்கங்கள்லாம் குறையுதுன்னா நீங்கள் வேலை இருந்தால் தான், அதிகமாக சிரமப்பட்டால் தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஸோ மகர ராசி நேயர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இவங்களுக்கு 80% மார்க் நம்ம கொடுக்கலாம். கும்பராசி, கும்பராசி நேயர்களுக்கும் ராசிக்கு அதிபதி சனி. ராசிக்கு அதிபதி சனி 2ஆம் இடத்துல இருக்கிறது சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன குடும்ப சனி அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் இடத்துல இருந்தாலும் அது குருவோடைய வீடு. கும்பராசிக்கு பாதி சுபர் பாதி அசுபர், அதாவது லக்னாதிபதி விரையாதிபதின்னு சொல்லணும். அதான் ஒரு 50-50 மார்க் கொடுக்கலாம் கும்பராசிக்கு. ஸோ கும்பராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்கிறது, புது கடன்கள் உருவாகும், கையெழுத்து ஒப்பந்தங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கறது இடமாற்றம், சிறு அவமானங்களை சந்திக்க வேண்டியது வரும். குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாற்று மருந்துகள் சாப்பிட்றதால இந்த வியாதிஸ்தர்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அதே மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தால் வியாதி குணமாகாது. ஸோ டாக்டரை மாற்றணும், மருந்துகளை மாற்றும் போது நீண்ட நாள் வியாதி வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். ஸோ கும்பராசி நேயர்களுக்கு 10ஆம் பார்வையாக, அதாவது ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறது மிக மிக யோகத்தை கொடுக்கும். அதாவது இவ்வளோ நாள் வந்து நம்ம பண்ணி நமக்கு ஒன்றும் லாபமே கொடுக்கலையே, கஷ்டங்கள் தான் கொடுத்தது, செஞ்ச வேலையை திருப்பி திருப்பி செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற
ஒரு முணுமுணுப்பெல்லாம் இருக்காது. கும்பராசி நேயர்கள் ஒரு 60% இந்த ராசிநாதனாக இருக்கிறதால மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த சனி பெயர்ச்சியில் பார்க்கலாம். மீனராசி காலபுருஷ தத்துவப்படி மீனராசி மேஷத்துக்கு 12ஆம் இடம். ஸோ 12ஆம் இடத்துல சனி பகவான் வர்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ சனி அந்த இடத்துக்கு வரும்போது சூரியன் கனெக்ட் ஆகிறாரு. கனெக்ட் ஆகும்போது பொது பலன் சொல்லியிருக்கேன். நிறைய ஏற்ற சீற்றங்கள்லாம் ஏற்படும். வேர்ல்டு வார், தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எண்ணெய், அதாவது பெட்ரோல், இதெல்லாம் ரேட் ஏறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த சனி சூரியன் ஒன்றா சேர்றது பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு ரொம்ப நல்லது இல்லை. ஏன்னா ஜென்ம ராசி, ஜென்மம்ன்றது நம்மளுடைய சரீரம், உடல். ஸோ ஜென்ம ராசியில் சனி வர்றது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. இவங்க இதுக்கு ஒரு நல்ல பரிகாரம் என்னென்னா, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சுப விரயமாக அதை மாற்றிக்கலாம். வண்டிக்கு ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணணும், லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைகளில் லக்ஸரினஸை குறைக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது மீனராசி நேயர்கள் இந்த சனி பெயர்ச்சி, சனியுடைய வீரியத்திலேருந்து நம்ம தப்பிக்கலாம். ஸோ சிவாலய வழிபாடு வேணும். திருவண்ணாமலை கிரிவலம் சனிக்கிழமையில் போகணும். சர்பேஸ்வரர், பைரவர், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் முக்கியமாக ராகு காலத்தில் சனிக்கிழமையில் தரிசனம் பண்ணால் ரொம்ப நல்லது. சனிக்கு யாகம் பண்ணால் நல்லது. அதாவது பணம் இருக்கிறவங்க சண்டி யாகம் பண்ணுவாங்க. பணம் இல்லாதவங்க சிம்பிளாக பண்ணணுன்னா சுதர்சன யாகம் பண்ணலாம். ஸோ சனிக்காக நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜென்ம சனி உடல் ஆரோக்கியத்திலையும் பேச்சுவார்த்தைகளிலும் முக்கியமாக வண்டி வாகனங்களும் கவனமாக இருக்கணும். ஆனாலும் சனி லாபாதிபதியாகவும் இருக்கார், விரையாதிபதியும் இருக்கார். ஸோ அந்த விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க, வண்டிக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியமை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சுப விரயமாக மாற்றிக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ மீனராசி நேயர்கள் இந்த சனி பெயர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு 70% நன்மை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஜென்ம சனின்னு நம்ம பயப்பட வேணாம். அதுக்கு இந்த பரிகாரங்கள் பண்ணால் ரொம்ப நல்லது. அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரே பரிகாரமாக சனி பெயர்ச்சி பற்றி நான் சிம்பிளாக சொல்கிறேன். முக்கியமாக திருவண்ணாமலை கிரிவலம் சனிக்கிழமையில் போகிறது சால சிறந்தது. ரெண்டாவது, பைரவர், சர்பேஸ்வரர் வழிபாடு ரொம்ப முக்கியமாக எளியவங்க, அதாவது ரொம்ப நொடிஞ்சு போனவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச தானங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? இதெல்லாம் பண்ணும்போது சனிக்கு குஷிப்படுத்தின மாதிரி. ஸோ சனி பெயர்ச்சியை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஸோ குறிப்பாக மேஷராசி, சிம்ம ராசி, கும்பராசி, இந்த மாதிரி 3 ராசிகளுக்கு சனி பெயர்ச்சி சிறப்பாக இல்லைன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ரிஷபராசி, துளாராசிலாம் ரொம்ப யோகங்களாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். மகர ராசிக்கும் பரவாயில்லை. இருந்தாலும் இந்த மேஷ ராசி, சிம்ம ராசி, கும்பராசி, இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமத்தில் சிம்மராசிக்கு வருது, மேஷராசிக்கு 12ல் வருது, கும்பராசிக்கு ஜென்மத்தில், அதாவது 2ஆம் இடத்துல சனி வரார். ஸோ இவங்க கட்டாயமாக பரிகாரங்கள் பண்ணணும். சிவாலய வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடை ரொம்ப பண்ணுங்கள். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு போடுங்க, வெத்தலை மாலை, துளசி மாலைலாம் போடுங்க. இதெல்லாம் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எளிய பரிகாரங்கள் ஆஞ்சநேயருக்கு பண்ணாவே சனி, அதாவது ஆஞ்சநேயர் பக்தர்களை சனி தீவிரம் காட்ட மாட்டார். ஸோ அந்த வீரியம் குறையும். ஆஞ்சநேயரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.